துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரம் என்ன பலன்களை தரப்போகிறது? 6ல் மறைந்து வக்ரம் பெறுகிறார். அப்ப என்ன ஆகும்னா, குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய அபார ஆற்றலை நீங்கள் கண்முன் பார்க்கலாம். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. அப்ப ப்ரமோஷன். சார் ஆபீஸ்ல நமக்குன்னே ஒரு கேரக்டர் வரும். 4 கூடையவன் வக்ரம் பெறும் பொழுது சொந்த வீடு போன்ற அமைப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது. தாயாருடைய ஹெல்த்ல எதிர்பாராத மாற்றம். துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் தொடங்கினதுல இருந்து சுகஸ்தானமே இல்லை சார். எப்ப பார்த்தாலும் அலைச்சல் பொழப்பாவே இருக்கு சார். இன்னொருவரை பார்க்கும்போது இன்னொருத்தர் வேலை நமக்கு சின்னதா தெரியுது. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்ரம் அடைகிறார். எப்போ வக்ரம் அடைகிறார்? ஜூலை 13ஆம் தேதி அடைந்த வக்ரம். நவம்பர் 27 தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் வக்ரம் தான். வக்ர சனியின் உக்குர கோம் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. எங்க இங்கே ராம்ஜின்னு ஒருத்தர் இருப்பாரு, காணோம். சனியோட பிராண்ட் அம்பாசிடர். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த டைலாக வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் பண்ண ஒரு பெருமை நம்ம பக்தி இன்ஃபோ சேனலுக்கு தான் சேரும். அவ்வகையிலே நமது நேயர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன். இந்த சனி பகவான் அள்ளித்தர வந்திருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் அள்ளித்தர போகிறார், அவர் என்ன அள்ளித்தர போறார் அப்படிங்கிறத ராசி ரீதியாக, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் செம்மையாக வாழ போறீங்க, நமக்கே ஒரு ஸ்டைலில் பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரம் என்ன பலன்களை தரப்போகிறது? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 4, 5 கூடையவர் 6ஆம் வீட்டில் மறைகிறார். 4, 5 கூடையவர் 4, 5 கூடையவர் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும்? ஜென்ரலாகவே இந்த 5 கூடையவன் 6ஆம் வீட்டில் மறைவது ஒரு ப்ராப்ளம் தான். ஆனால் 6ல் மறைந்து வக்ரம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய அபார ஆற்றலை நீங்கள் கண்முன் பார்ப்பீர்கள். நம்ம குழந்தையா இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க. 4, 5 கூடையவர் 6ஆம் வீட்டிலிருந்து வக்ரம் பெறும் பொழுது 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, கௌரவம், மதிப்பு, மரியாதை, கற்பு போன்ற விஷயங்கள் எல்லாம். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த 6ஆம் இடத்திலே வக்ரம் சனி பெறும் பொழுது, 4 கூடையவன் வக்ரம் பெறும் பொழுது உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. கம்பெனியில் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி 4 தப்பு பண்ணிட்டீங்க, கையூட்டு வாங்கிட்டீங்க, அந்த வச்சு இதாச்சு அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் இந்த 4 கூடையவர் வக்ரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, அதெல்லாம் நீங்கள் கிடையாது, உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கு புரிய வரும். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. அப்போ ப்ரமோஷன். சார் ஆஃபீஸில் நமக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான். நம்ம ப்ரமோஷனை கெடுக்கிறதுக்குனே ஒரு கேரக்டர் வருவான். அந்த கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். 4 கூடையவன் என்பது உயர்கல்வி, உயர் பதவி. அந்த உயர் பதவியை கெடுப்பதற்காகவே இத்தனை நாள் நடந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா வக்ரம் பெற்று என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த உயர் பதவி என்பது கிடைக்கப்பெறுகிறது. 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க, சார் ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் சார், எல்லோரும் குடியிருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் போன்றவையெல்லாம் அதெல்லாம் சரியாகும். 4ஆம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, ஃப்ளாட்ஸ் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல அமைப்பு. சின்ன வீடாக இருந்தாலும் நமக்குன்னு சொந்த வீடு. 4 கூடையவன் வக்கரம் பெறும் பொழுது சொந்த வீடு போன்ற அமைப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது. 4ஆம் இடம் என்பது மதிப்பு, மேன்மைன்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ மேன்மை பெறுவதற்கான எல்லா வழிகளும் இந்த சனி பகவானால் ஏற்படுகிறது. இந்த பக்தி இன்ஃபோ சேனல் மூலியமாக துலாம் ராசிக்காரர்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்னை யார் வேணால் எதிரின்னு நினச்சிக்கோ, நான் யாரை எதிரின்னு நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது ஒரு பாலிசியாக வச்சுக்கோங்க. என்னை யார் வேணால் எதிரின்னு நினச்சிக்கோ, நான் யார் எதிரின்னு சொல்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. நீங்கள் சொல்லக்கூடாது எனக்கு எதிரி யாருன்னு. அந்த மாதிரி 6 கூடையவன் 6ஆம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது சத்துருக்களே இல்லாத நிலைமை. என்ன சார் இந்த மாதிரி ஆச்சு, அவர் உங்களை டென்ஷன் பண்ணுறாராமே, அவனை ஒரு ஆளுன்னு நினைக்கலையே, நீங்கள் தான் சொல்கிறீங்க. இல்லை உங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குமே, உங்களுக்கு எதிரான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிட்டோம், நான் யார் அவன் யார், நான் ஏன் அவனை பற்றி கவலை பண்ணோம் போன்ற எண்ணங்கள் 6ஆம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது. 4, 5 கூடையவன் என்பதால் தாயாருடைய உடல்நிலை ரொம்ப பாடாப்படுத்தினாங்க சார், அம்மாவோட ஹெல்த்து சரியாகுமான்னு எனக்கு தெரியவே இல்லை, ரொம்ப பாடாப்பட்டாங்க, அதெல்லாம் சரியா. 4 கூடையவன் 6ல் மறைந்து அது வக்கரம் பெறும் பொழுது தாயாருடைய ஹெல்த்தில் எதிர்பாராத மாற்றம். திடீர்னு சார் பல நேரங்களில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லேயே சரியாயிடும். பெரிய பெரிய விஷயம், எத்தனையோ லிவர் ப்ராப்ளம்லாம் ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண ஒரு கீழான நிலை சரியான கதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
பெரிய பெரிய கேஸ் எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால சரியான கதைகள்லாம் நிறைய இங்கே உண்டு. அப்போ 4 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. சுகஸ்தானாதிபதி வக்கரம். துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் தொடங்கினதுலேருந்து சுகஸ்தானமே இல்லை சார். எப்போ பார்த்தாலும் அலைச்சல் பொழப்பாகவே இருக்குது சார். இங்கே ஓடுறேன், அங்கே ஓடுறேன், எது ஓடுறேனே தெரில. நீங்கள் என்ன தான் ஓடினாலும் கடைசியாக ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கேனே தெரில. காலைல கிளம்புனவன் உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க, மத்தியானம் தான் வர. யோ ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணி பாரியா தெரியும். இன்னொருவரை பார்க்கும்போது இன்னொருத்தர் வேலை நமக்கு சின்னதாக தெரியுது. இன்னொருத்தர் வேலையை அட்டன் பண்ணுறது நமக்கு சாதாரண விஷயமா இருக்குது. ஆனால் உண்மை என்னவென்றால் அவரவர் இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ 4 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது உங்களை சும்மாவே சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. உங்களுக்கும் ஒரே ஓட்டமும் நடையமாக இருக்கும். சார் இந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் இவன்ட்ட கையெழுத்து வாங்கணும், அவன்கிட்ட கையெழுத்து வாங்கணும், எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கு சார். காலங்காத்தால் ஒரு ரிப்போர்ட் போடுறதுக்குள்ளே நான் படாத பாடுபட வேண்டியிருக்கேன். அன்றாட அலுவல்களே நண்பர்களே, அன்றாட அலுவல்களே ஒரு திட்டமிட்ட அலுவல்களாக மாறிவிடுகிறது. எல்லாரும் சொல்லுவாங்க நேராக 8 மணிக்கு மார்னிங் மீட்டிங் வந்துடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்னிங் மீட்டிங் வரதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கீழே வந்துடுங்க. சார் அது பேப்பர் இல்லை சார், அது ஒரு கணிதம். நேற்று என்ன நடந்ததுங்கிறத பார் சார்ட் போட்டு எடுத்துகிட்டு வரணும். பண்ணிடுங்க, வீட்டில் இருந்தே ஃபாலோ பண்ணிடுங்க. டேட்டாஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கிங்க. வந்தவொடனே டக்கு டக்கு டக்குன்னு எக்ஸலில் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பார் சார்ட் அப்படியே பிரிண்ட் எடுத்துகிட்டு கீழே வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் சரியாகி நீங்களும் சுகப்பெற்று அப்பாடா நிம்மதியாக உக்காந்து நீங்கள் ஒரு அதிகாரியாகி ஒரு 4 பேர் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு. சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம், சனி பகவானை பொறுத்த வரைக்குமே சனி நியாயத்தின் கடவுள், தர்மத்தின் கடவுள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த சனி என்ன பலன்கள் எல்லாம் தருகிறார்? மீனராசியிலே சனி வக்கரம் அடைகிறார். வக்கரம் பெற்ற சனி என்ன நற்பலன்களை எல்லாம் தருவார் என்றால், வக்கர சனி 12ஆம் இடத்திலே, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது ஒரு சண்டேலேருந்து நம்ம மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்குமான 6 நாள் நம்ம கண்டினியூஸாக வேலை செய்கிறோம், தொடர்ந்து வேலை செய்கிறோம். ஆனால் அந்த வேலை செஞ்சது எல்லாத்தையும் நமக்கு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் ஃபேமிலிக்குன்னு சண்டே மட்டும் ஒதுக்கி அந்த சண்டே மட்டும் ஃபேமிலியோடு இருக்கும். அந்த சண்டே ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முழு நேரம் அட்டென்ஷன் ஃபேமிலிக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். இதுதான் முக்கியமாக. அப்போது அந்த இருக்கின்ற அந்த ஒரு நாளை ஃபேமிலிக்காக மட்டுமே நீங்கள் செலவு பண்ணுறீங்க. லைக் த சேம் அதே மாதிரி தான் இந்த சனி வக்கரம் என்பது உங்களை சனி பாடாப்படுத்த வந்திருக்கிறார், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார். எல்லாம் இருந்தாலும் சனி லீவ் விட்ட ஒரு 138 நாள்னா அது இந்த 138 நாள் தான். இது ஜூலை 13 நவம்பர் 27 வரைக்கும். இந்த பீரியடில் சனி உங்களுக்கு மொத்தமாக தர வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் அந்த கொஞ்ச நாள்லேயே தந்துடுறாரு. இந்த எப்படி அந்த லீவு நாளில் ஒரு நாளில் 6 நாள் சந்தோஷத்தை கொண்டு வர நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுற, சனி மொத்தத்தையும் அன்றைக்கி நாள் கொடுத்துற ட்ரை பண்ணுறாரு இந்த வக்கரம். அப்போ இந்த வக்கர பயிற்சி எப்போ புதிய தொழில் தொடங்கலாமா, தொடங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பண்ணலாம். கூட்டு முயற்சிகள் தொடங்கலாமா, தொடங்கலாம். சனி வக்கர நிவர்த்தியால் குழந்தை பிறக்குமா, பிறக்கும். எதையுமே அதிபலம்னு பேர், பலா அதிபலான்னு பேர். அதிபலம்னா என்ன? அதிபலம்னா எதையுமே அதுக்கு அதை விட அதிகமான சக்தியோடு ஒரு காரியத்தை நிறைவேற்றுதல். சாதாரணமாக நிறைவேற்றுறதை விட டபுள் மடங்கு சக்தியோட ஒரு காரியத்தை நிறைவேற்றும் பொழுது ஒரு காரியம் அழகான வடிவம் பெறுகிறது. எந்த இலக்கோ அந்த இலக்கை ஈஸியாக அடைகிறது. இதற்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய அந்த சக்தி மட்டும்தான், அந்த வக்கரம் என்பதுதான். அதனால உலகத்தாரால் திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய ஒரு பயிற்சி எதுனா அந்த சனி வக்கர பயிற்சி. சனி வக்கரம் ஆகிட்டாருன்னா ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏனால்ரா அடிக்கடி ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் வார்த்தை, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி மட்டும்தான் டிராப்பேஜ், பிளாக்கேஜே கிடையாது. கெடுக்கணும்னு நினச்சாலும் சரி, கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி, சனி ஒரு முடிவு எடுத்தால் எடுத்தது தான், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சனியோட ஸ்பெஷல். அவ்வகையில் இந்த ஜூலை 13 தொடங்கி நவம்பர் 26 வரையிலான இந்த சனி வக்கர பயிற்சியை ராசிதோறும் நாம் கண்டு வருகிறோம். சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சூலூர் பக்கத்தில் இருக்கின்ற அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கிற சனி பகவானை பார்க்கறது நல்லது. அல்லது நீங்கள் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு அந்த ஜிப்மர் பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் டெம்பிள் இருக்குது, அங்கே போகிறது நல்லது. அல்லது கும்பகோணத்தில் இருக்கிறவங்க திருநள்ளாறு போகலாம், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் நல்லது. போன்ற அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய திருக்கோயில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தானம் செய்து எள்ளு சாதம், எள்ளு உருண்டை எல்லாம் நைவேத்தியம் பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தாலே சனி பகவானுடைய பரிபூர்ண அருளை என்னாலும் பெறலாம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும்
விஷ்ணுமாயாவிடம் சொல்லுங்கள். 5-6 அடி உயர விஷ்ணுமாயா இங்கே ஸ்ரீமடம்னா இங்கே போரூரில் மட்டும்தான் இருக்குது. எதாக இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்கள். நேரில் வந்து சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.